விழி வந்து என்னை ஏத்து கடி மின்னல் அடிப்பா கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப குண்டு குழிவா சிரிப்பால பெத்து பிடிக்கும் நினைச்சால அவ பார்த்தாலே பத்திக்குமே சிரிச்சாலே சிக்கிக்குமே உயிர் மேலே கீழே வந்து ஊஞ்சல் ஆடுதடி பின்னால நிக்கும் கூட்டம் தன்னால போடும் ஆட்டம் கொண்டாட நீயும் வந்தா செம்ம சந்தோஷம் நேர்கள் அப்படியே தொடர்ச்சி அணைத்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் காரசார கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சியினூடாக வந்து இன்றைய தினம் வந்து தாமரை எஃப்எம் நேர்களுக்கு அப்படியே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறோம். ஃபேஸ்புக் வாயிலாக நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் வந்து செல்ஃபி எடுக்கிறதால வந்து ஏற்படும் பாதிப்பை பற்றி தான் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சியில் வந்து பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா பிரசாத்? நிச்சயமாக இந்த சர்வதேச அளவில் செல்வி எடுக்கும் போது ஏற்பட்ட விபத்துகள் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது என்று ஹாம்பில்டன் போஸ்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக்கப்பட்டிருந்தது. இந்த செல்வி முகத்தில் சிக்கி தவிக்கின்ற மக்கள் அதனால் ஏற்படும் விளைவுகளை அறந்தும் வரையிலும் அவர்கள் திருந்திய பாடில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆதங்கத்தை அந்த பத்திரிகைகள் அப்படியே வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்ஃபி எடுக்கிறதால வந்து இந்தியாவில் தான் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய பாதிப்பான விஷயங்களுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஐயோ அது நம்ம ஆசிய நாடுப்பா, நம்ம பக்கத்து அயல் நாடு பாருங்க சகோதரர்களே சொன்னாங்களே. இந்த செல்வி மோகத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு எங்களுடைய அயல் நாடு இந்தியா தாங்க. நீங்களும் இத்தகைய விடயங்களில் எமது நாடு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் உயிர் என்பது ஒரு பெருமதியான ஒரு விடயம். செல்வி மோகத்தில் சிக்கி நீங்களும் உங்களுடைய உயிர்களையும் இழந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆமாம், அந்த அக்ராவில் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து தாஜ்மஹால் வந்து அந்த படியிலிருந்து ஒரு ஆள் செல்ஃபி எடுத்திருக்கார். அப்படியே அந்த படியிலிருந்து விழுந்து பலியாயிருக்கார் இந்த செல்ஃபி எடுத்ததால் வந்து. அடடா ஒரு உயிர் போயிட்டா. இந்த தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையில் வெளியிட்ட அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது, இந்த ஆண்டில் சுறாமியின் தாக்குதலில் சிக்கி 8 பேர் இறந்திருப்பதாகவும் அது மட்டுமல்லாது செல்வி எடுக்கும்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இதுவரை 12 பேர் இறந்திருப்பதாகவும் ஹாம்பில்டன் போஸ்ட் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லை தாஜ்மஹால் படிக்கட்டில் எங்களுடைய ரேகா சொன்ன போல தாஜ்மஹால் படிக்கட்டில் விழுந்து மின்சாரம் பாய்ந்து பாலங்கள் மீது நின்று துப்பாக்கியினால் சுட்டுக்கொண்டு என விதமாக வித்தியாசமான முயற்சியில் ஈடுபட்டு 12 பேர் தன்னை உயிர் அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்க. நாமக்கல்லில் வந்து செல்ஃபி எடுக்க முயன்ற ஒரு கல்லூரி பெண் வந்து 60 அடி பள்ளத்துல வந்து விழுந்து பலியாயிருக்காவோ. அடடா இங்க பாருங்க சொந்தங்களே நேர்களே, இந்த செல்வி மோகம் எப்படி எல்லாம் ஆட்கொண்டு விட்டதுன்னு சொல்லி நிறைய உயிர்களை அப்படியே காவு கொள்ளுறது. சொந்தங்களே நீங்களும் இத்தகைய பிரச்சனைகளில் நீங்களும் சிக்கி உங்களுடைய உயிரையும் பரிதாபமாக இழந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதுபோல இன்னும் ஒரு ஆய்வில் தான் சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஆமாம், அப்படியே நீங்கள் சொன்ன நீங்கள் செல்ஃபி எடுக்கத்தான் வேணுமென்னு சொன்னால் பின் விளைவுகளை கொஞ்சம் பார்த்து நீங்கள் செல்ஃபி எடுங்கன்னு இந்த தருணத்தில் வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நிச்சயமாக.
அதாவது நேர்களே சொந்தங்களே, இந்த செல்ஃபி மோகத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்களும் ஒருவராக இருங்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களோட உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகின்றோம். அதாவது இன்னும் ஒரு ஆய்வில் சொல்லப்படுற விடயம், அதாவது 27 பேர் செல்வி எடுத்துக் கொள்கின்ற போது உயிரிழந்த சம்பவம் ஒன்று இந்தியாவில் இத்தகைய சம்பவம் பதிவாகியிருக்கின்றது நேர்களே. அதிலும் குறிப்பாக புதுடெல்லியில் அண்மை காலமாக செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொள்ளும் மோகம் வேகமாக பரவி வருகின்றது. ஒருபுறம் செல்வி மகிழ்ச்சியை தந்தாலும் மற்றொருபுறம் சோகத்தை தந்து விடுகின்றது. இந்தியாவில் சமீப காலமாக செல்வியால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும், உலகிலே இந்தியாவில் தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் பிரபல செய்தி நிறுவனமான வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆமா ஆமா, இந்தியாவில் தான் அதிகமான அளவு செல்ஃபி மரணம் என்று சொல்லியிருக்காங்க. அடடா பாருங்கப்பா, அதாவது யாரும் விதி விலக்கு இல்லைங்க. சிறிய வயதாக இருந்தாலும் சரி, பாடசாலை செல்லும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படியே செல்வி முகத்துக்குள்ள ரொம்பவே அவங்க தாங்களே ஈடுபட்டு கொண்டு விட்டாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நடப்பதாக இருந்தாலும் சரி, ஓடுவதாக இருந்தாலும் சரி, தூங்குவதாக இருந்தாலும் சரிங்க, எந்த சந்தர்ப்பத்தையும் செல்வி அப்படியே பயன்படுத்தி கொள்றாங்க. ஆமா ஆமா, கடந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து ஓடும் ரயிலில் வந்து வாசல்ல நின்று வந்து செல்ஃபி எடுத்தால வந்து அந்த 3 பெண்களும் வந்து பலி ஆயிருக்காங்க. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால், அதாவது எமது இலங்கை நாட்டிலும் இத்தகைய சோக சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது அண்மையில் இதே மாதத்தில், அதாவது கடந்த 2 கிழமைக்கு முன்பாக நடந்த ஒரு சோககரமான துக்ககரமான சம்பவம் தான் அது. அதாவது ஓடும் ரயிலில் சென்று கொண்டிருந்த 2 சகோதரர்கள், அண்ணா தம்பி இருவரும் செல்வி எடுக்க முயன்ற போது பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் நாங்கள் அனைவரும் அறிந்தது. எனவே சகோதரர்களே, சொந்தங்களே, எமது நேர்களே, நீங்கள் உங்களுடைய உயிர்களை பாதுகாத்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் இத்தகைய தருணத்தில் எங்களுடைய சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகின்றோம். அதுபோல இன்னும் ஒரு சம்பவம் தான். 7 இளைஞர்கள் தனது நண்பன் பிறந்த நாளை படகில் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் செல்வி எடுக்க முற்பட்ட வேளையில் படகு துரதிருஷ்டவசமாக கவிழ்ந்து பரிதாபகரமாக உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு காணப்படுகிறது. ஆமா ஆமா, இந்த செல்ஃபி தான் நீங்க எடுக்கத்தான் வேணும்னு சொன்னா நாங்க உங்களுக்காக ஒரு சின்ன எங்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்ய வேணும்னு சொன்னால், நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஓடும் ட்ரெயினிலேயோ இல்லது வாகனத்திலேயோ இல்லது நீங்கள் நடந்து போகும் வீதியிலேயோ அவதானமாக போய் நீங்கள் செல்ஃபி எடுங்க என்று சொல்கிறோம் இந்த வேளையில். நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக 2 மணி வரை இணைந்திருக்கலாம். தற்போது நேரம் 12:58. You are listening about TamaraFM.com.